பிரீத்தி, என்ன பண்ணிட்டு இருக்க? துணி எரிச்சிட்டு இருக்கேன். அப்படி என்ன உனக்கு ஸ்ரீஜா மேல கோவம்? கோவலாம் எதுவும் இல்லையே. ஏமா, ஸ்ரீஜா உனக்கு எவ்வளவு ஆசையா புடவை வாங்கி கொடுத்தா, அதை போய் எரிக்கிறதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? புடவையா? நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் புடவை எரிக்கலமா. அப்ப இது யார் எரிச்சா? நான் தான். இப்பதான் எரிக்கலன்னு சொன்ன. ஆனா புடவை எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அதுவா எப்படி வரும்? இதையெல்லாம் நீ வேணும்னே தான் பண்ணன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் எதுவும் பண்ணல. எல்லாத்தையும் பண்ணிட்டு பண்ணாத மாதிரி நடிக்காத. அம்மா இருக்காங்களேன்னு பாக்குற, இல்லன்னா உன்ன. சத்தியமா நான் எரிக்கல. பிரீத்தி, நீ எதுவும் பேசாத. உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த. நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இல்லம்மா, நான் எதுவும் பண்ணலம்மா. போதும். வர வர உன் புத்தி ஏன் இப்படி போகுதுன்னு தெரியல. அம்மா, நம்ம நாகு மட்டும் சரியான சமயத்துல விக்ரம ரூமுக்குள்ள அடைச்சு வைக்காம இருந்திருந்தா நாம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பி இருக்கும். பிரீத்திய திட்டு வாங்க வச்சிருக்க முடியாது. நல்ல வேலை பண்ண நாகு. எங்க போற? கை குடுக்கலாம். உட்காரு. கேப்ல கடா வெட்டலான்னு பார்த்தா நம்ம அடுத்து அடிக்கிற அடியில அந்த பிரீத்தி இந்த வீட்டை விட்டே போகணும். ஆமாமா, அவளை பாட்டியே கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளி விடணும். எரிஞ்ச துணியை ஏன் வீட்டுக்குள்ள திரும்ப எடுத்துட்டு போற? என்கிட்ட கொடுத்துட்டு போ. கொடு. போய் எரிச்சிடு. வர வர உன் புத்தி ஏன் இப்படி போகுதுன்னு தெரியல. பிரீத்தி, விடு பிரீத்தி. பாட்டி ஏதோ தெரியாம திட்டாங்க. அதையே நினைச்சு நீ வருத்தப்படாத. நான் எந்த தப்பும் பண்ணல விக்ரம். அப்படி இருந்தும் பாட்டி என்ன திட்டாங்க. தெரியும் பிரீத்தி. நான் தப்பு பண்ணலனா கூட என் சித்தி ஏதாவது சொல்லி என்ன திட்டுவாங்க, அடிப்பாங்க. ஆனா பாட்டி கூட இருக்கும் போதுதான் நான் என் அம்மா கூட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஆனா இப்ப அவங்களே என்ன திட்டாங்க. பிரீத்தி, பாட்டிக்கு எதுவுமே தெரியாது. நீ தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும். ஸ்ரீஜாவும் அத்தையும் சேர்ந்துதான் உன்னை திட்டு வாங்க வச்சிருக்காங்க.
எங்க அத்தை ஒண்ணு இல்லாததையே ஊதி பெருசாக்குவாங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சதுக்கு சும்மா விடுவாங்களா? என் லைஃப் மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் அதையா எங்க சித்தி கிட்ட கொடுமை அனுபவிச்சேன். இப்ப எங்க சந்திரிகா ஆண்டி இப்படி எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் கூட பரவாயில்ல, நான் தாங்கிக்குவேன். ஆனா பாசம்னா என்னன்னு எனக்கு பாட்டி காட்டினாங்க. அவங்க கிட்ட கெட்ட பேர் எடுத்துட்டேன் தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இங்க பாரு பிரீத்தி, இப்ப எதுக்கு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நீ தப்பு பண்ணல, நான் தான் சொல்றேன்ல. நீ சொல்ற விக்ரம், ஆனா பாட்டிக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? இனிமே அவங்க என்ன எப்படி நம்புவாங்க? அவங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை கெடுத்துட்டேன்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப கவலையா இருக்கு. ஏன் பிரீத்தி இப்படி எல்லாம் பேசுற? பாட்டி அவங்க சொன்னதை வச்சு அந்த சிச்சுவேஷன்ல உன் மேல கோவப்பட்டுட்டாங்க. ஆனா அதுக்காக அதையே மனசுல வச்சுட்டு இருப்பாங்களா என்ன? உனக்கு நான், பாட்டி, சித்தி, சித்தப்பான்னு எல்லாரும் சப்போர்ட்டா இருக்கோம். தயவு செஞ்சு கவலைப்படாத பிரீத்தி. பிரீத்தி, ஆன்டி மட்டும் தான் உனக்கு பிரச்சனை. வா, நான் அதுக்கு ஒரு வழி பண்றேன். வா பிரீத்தி. சந்திரிகா, விக்ரம், பிரீத்தி வராங்க. என்ன விக்ரம், நான் தான் இவள நீயே அனுப்பிடுன்னு சொன்னல. அத கேட்டு சமத்து புள்ள மாதிரி பிரீத்திய அனுப்பியிருந்தா இப்படி அநியாயமா அவ பாட்டி கிட்ட திட்டு வாங்கிக்க மாட்டால. இப்ப பாரு, கெட்ட பேரும் கிடைச்சிருக்கு, திட்டும் கிடைச்சிருக்கு. எனக்கு தெரியும், இதெல்லாம் நீ எங்களை பிரிக்கணும் தான் பண்ற. இதுல என்ன சந்தேகம் உனக்கு? எனக்கு அதெல்லாம் நான் சந்தேகம் இல்ல. இப்ப புரியுதா பிரீத்தி, நீ தப்பு பண்ணலன்னு? அது எல்லாம் இவங்க பண்ண பிளான் தான். அப்புறம் ஸ்ரீஜா, நீ ஏதோ சொன்னியே எங்களை பிரிக்கணும் அது இதுன்னு. அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது. எப்பவும் இவதான் என் மனைவி. என்ன விக்ரம் இதெல்லாம்? நீங்க யாரும் நினைச்சாலும் என்னையும் பிரீத்தி பிரிக்க முடியாது. இங்க இருக்கிற யாருக்காச்சும் பாட்டி கிட்ட போய் நானும் பிரீத்தியை லவ் பண்ற விஷயத்த சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லிக்கோங்க. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா பாட்டி கிட்ட நாங்க சொல்ல வேண்டிய வேலை மிச்சமாயிடும்ல. இனி நீங்க என்ன பண்ணாலும் பிரீத்திக்கு பின்னாடி நான் இருக்கின்றத நினைச்சு பண்ணுங்க. என்ன மீறி பிரீத்தியை இந்த வீட்டை விட்டு யார் வெளியே அனுப்புறான்னு நானும் பார்க்கறேன். சூப்பரா கொடுத்தான்ல முத்தம். சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டின்ற மாதிரி
இந்த வீட்ல எல்லாருக்கும் பயந்து, ஏன் எனக்கே பயந்து பயந்து லவ் பண்ணிட்டு இருந்தான். இப்போ தோ இவளை கூட்டிட்டு வந்த 2 நாள்ல எல்லார் முன்னாடியும் முத்தம் கொடுக்குறான். இதை இப்படியே விட்டோம், அடுத்த வாரமே விக்ரம் பிரீத்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிப்பான். கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? நான் சும்மா இருக்கிறேன். இதே மாதிரி வெறுப்பேத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அவன் கல்யாணம் பண்ணு வந்தா நிப்பான். ஆமாமா, விக்ரம் நம்ம முன்னாடியே முத்தம் கொடுக்கறான். எல்லாம் இதோ இவளாலதான். முதல்ல இவளை வெளியே அனுப்பு. கிருபா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். விக்ரம் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அடுத்து நாம ஏதாச்சும் பண்ணுவோம். விக்ரம் பிரீத்திய லவ் பண்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். கண்டிப்பா அதை உடைச்சிடலாம். நான் அடுத்து பண்ண போற காரியத்துல இருந்து அந்த பிரீத்திய யாராலையும் காப்பாத்த முடியாது. ஏன் விக்ரம் அந்த மாதிரி பண்ண? நான் எதுவும் தப்பா பண்ணல பிரீத்தி. எல்லாரும் முன்னாடியே கிஸ் பண்ணிட்ட. இது அவங்க அப்படியே போய் பாட்டி கிட்ட சொன்னா என்ன ஆகும்? நாம சொல்ல வேண்டிய விஷயத்த அவங்க சொல்லிட்டாங்கன்னு சந்தோஷப்பட வேண்டியதா? விக்ரம், புரியாம பேசாத. நீ தான் புரியாம பேசிட்டு இருக்க பிரீத்தி. எனக்கு நான் பண்ணது சரியா தப்பான்னு தெரியல. எனக்கு தோணுச்சு பண்ணிட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற கேட்டுக்கோ, நான் என்னைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். நம்ம சேர்ந்து வாழ்வோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. விக்ரம், அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு. அதுக்காக எல்லாத்தையும் நாம ஓபனா பண்ண முடியாது. அப்படி பண்ணா பெரிய ப்ராப்ளம் தான் வரும். ஏற்கனவே பாட்டிக்கு உடம்பு முடியல. வேற ஏதாவது ப்ராப்ளம் வந்தா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்ம நினைக்கிற மாதிரி தப்பா எதுவும் நடக்காது பிரீத்தி. இன்னைக்கு ஸ்ரீஜாக்காக உன்னை திட்டின பாட்டி அதே ஸ்ரீஜாவை வீட்டை விட்டு அனுப்பி பிரீத்தி தான் இந்த வீட்டோட மருமகன் சொல்லுவாங்க. நான் சொல்ல வைப்பேன். இன்னும் கொஞ்ச நாள் இதெல்லாம் நடக்கும் பிரீத்தி. நம்ம காதல் ஜெயிக்கும். எந்த பிரச்சனையும் வராம பாட்டி நம்ம லவ்வுக்கு ஓகே சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் இப்ப பண்ணதுல ஏதாச்சும் தப்பு இருந்தா என்னை மன்னிச்சிரு. அம்மா, நான் பண்ணது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. பிரீத்தி எனக்கு வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அது நான் பாட்டிக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறணும்னு எதுவும் பண்ணல. மா, அந்த ஸ்ரீஜா தப்பான பொண்ணுமா. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா இங்க என்ன வேணாலும் நடக்கும். எனக்கு அவளுக்கு ஜாதகம் செட் ஆயிடுச்சுன்னு பாட்டி சொல்லிட்டாங்க. ஆனா நான் அவளை கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நாள் பாட்டிக்கு அவ தப்பான பொண்ணுன்னு தெரிய வந்தா அப்புறம் நம்ம பேர லைஃபை நாமளே பழக்கிட்டோமோன்னு தெரிஞ்சு பாட்டி ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்படி வருத்தப்படுறனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால தான் நான் அதுக்கு முன்னாடியே மாற்றணும்னு நினைக்கிறேன். நான் கொடுக்குற டார்ச்சரில் அந்த ஸ்ரீஜா எனக்கு இது கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு போகணும், போக வைக்கணும். இந்த வீட்டுக்கு பிரீத்தி தான் நல்ல பொண்ணுன்னு பாட்டி புரிஞ்சுக்கணும். பாட்டி எனக்கு பிரீத்திக்கும் ஜாதகம் செட் ஆகல. அதனால பிரீத்தி என்னை கல்யாணம் பண்ணா எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து போய் தான் ஜாதகம் செட்டான ஸ்ரீஜாவை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா
அதையும் மீறி நான் பிரீத்தியை கல்யாணம் பண்ணா பிரீத்தி மேல நானும் என் மேல பிரீத்தி வச்சிருக்கிற காதல் அந்த சாபத்தை போக்கிடும். எத்தனை தடவை வந்தாலும் நானும் பிரீத்தியும் தான் ஒன்று சேருவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா? அந்த நம்பிக்கையை உண்மையாக்க நீங்க தான் என் கூட இருக்கணுமா? ஆண்டி, உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே பிரீத்தியை பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். பிரீத்தியை ஏதாச்சும் பண்ணிட்டே இருப்பீங்க, பாட்டிக்கிட்ட தப்பா சொல்லி பேசுவீங்க. ஆனா இப்போ ஸ்ரீஜா கூட சேர்ந்துக்கிட்டு பிரீத்தி இந்த வீட்டை விட்டு விரட்ட நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டி, அந்த ஸ்ரீஜா நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல பொண்ணு கிடையாது. ம்? அப்புறம் விக்ரம், ஆண்டி, நான் உண்மையதான் சொல்றேன். ஸ்ரீஜா நல்ல பொண்ணு இல்ல. அப்போ பிரீத்தி நல்ல பொண்ணா? ஆமா, ரொம்ப நல்ல பொண்ணு ஆண்டி. விக்ரம், உனக்கு 5 வயசு இருக்கும்போது நான் உன்னை கடத்தெருவுக்கு கூட்டிட்டு போனேன். நீ ஒரு மண்யான பொம்மை மேல ஆசைப்பட்ட. இந்த சந்திரிகாவோட மருமகன் கேவலம், அதுவும் ரோட்டு கடையில விக்கிற மண்யான பொம்மை மேல ஆசைப்படலாமான்னு எனக்கு கோபம் வந்துருச்சு. உன்னை திட்டுன. ஆனா நீ அது வேணும்னு அழுது அடம் புடிச்ச. சரி, உனக்கு யானை தானே வேணும்னு உனக்காக அந்த மண் யானைய விட்டுட்டு உண்மையான யானைய கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டின. விளையாடுற பொம்மையில கூட தகுதி தராதரம் இருக்கணும்னு நினைக்கிறவ நான். அப்படிப்பட்டனா ஊர் பேர் கூட தெரியாத ஒரு அனாதை பொண்ணு ஒன்ன கல்யாணம் பண்ண விட்டுடுவனா? ஆண்டி, நீங்க சொல்ற அந்த ஊர் பேர் தெரியாத அனாதை பொண்ணுதான் கலச விஷயத்துல நம்ம குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் காப்பாத்தனா. பாட்டி வாயால அப்பவே பிரீத்தி இந்த குடும்பத்துல ஒருத்தின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இனிமே அவளும் இந்த வீட்டு பொண்ணுதான். இப்ப என்ன விக்ரம் சொல்ல வர? பிரீத்தி தான் உனக்கு பெருசுன்னு சொல்றியா? ஆமா ஆண்டி, எப்பவும். சரி, அதையும் பார்க்கலாம். இன்னும் ஒரு வாரம், அதாவது உன்னோட நிச்சயதார்த்தத்துக்குள்ள பிரீத்தியை இந்த வீட்டை விட்டு அனுப்புறனா இல்லையான்னு பாரு. அதையும் பார்க்கலாம் ஆண்டி. நான் இருக்கிற வரைக்கும் பிரீத்தியை உங்களால எதுவும் பண்ண முடியாது. முடிஞ்சா அந்த ஸ்ரீஜாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. தண்ணிலும் இருப்பான், நாகு, இங்க கொஞ்சம் வை. தரையிலும் இருப்பான். போதும். நல்லா இருக்கா? ஆ, நாகு, இந்தா சாம்பார். சூப்பரா இருக்குல்ல? ஆ, ம்? சூப்பரா இருக்கு. சூப்பர். உணவை எடுப்பான், ஆனால் ஏ வாளு, சாப்பிடும்போது என்ன படிக்கிற? அது நாளைக்கு எங்க ஸ்கூல்ல விடுகதை போட்டி இருக்கு, அதான் படிச்சிட்டு இருக்கேன்.
குடிமா. ஐயோ, தண்ணி குடிச்சும் விக்கல் நிக்கலையே, என்ன பண்றது? இப்ப என்ன விக்கல் நிக்கணும் அவ்வளவுதானே? இப்ப எப்படி நிப்பாட்டணும் மட்டும் பாருங்க.